ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Iqoo z11 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரிப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் 5500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. கூடவே நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரிப்ரெசென்ட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுறது நல்லா ஹேங் ஆகாமல் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. அதே போல் நம்மளுக்கு 5500 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம எவ்வளோ வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா ஃபாண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் வந்து கிளார் அடிக்கி இல்லை டிம்மாக இருக்குது, நல்லா தெரியாது டிஸ்பிளே ஒரு சில. ஆனால் இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது, நல்லாவே பிரைட்டாகவே இருக்குது. அடுத்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் அடாப்டரும் கூடவே கொடுத்துறாங்க. அப்புறம் பாக்ஸ்க்குள்ள வந்து கேஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் சிம் எஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் கேபிள், சார்ஜர் கேபிள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. பாக்ஸ்க்குள்ள வந்து இதெல்லாம் இருக்குதுங்க. அடுத்து நம்மளுக்கு வெயிட்டுமே 210 கிராம் வருதுங்க. அப்புறம் நம்மளுக்கு IP68, 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால் தண்ணிக்குள்ளே போட்டாலுமே இந்த ஃபோனுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, தண்ணிக்குள்ளே உள்ள போகாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு நார்மல். அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. ஒன்று 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், இன்னொன்று வந்து 12 MP அல்ட்ரா வைடு. மொத்தம் 2 கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா வச்சு நம்ம வந்து 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துக்க முடியுங்க. நம்ம சேர்க்கலாம் வீடியோ எடுத்துக்க முடியும். இது வந்து கேமரா வந்து கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா கேமரா சோனி சென்சார் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோனி IMX AA2 அப்படிங்கிறத சென்சார் சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல சென்சார் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபோனுக்கும் இந்த சென்சார் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து நல்லா இமேஜ் குவாலிட்டி ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 MP செல்ஃபி கேமரா இருக்கிறாங்க. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது சைனா வேரியன்ட் வந்து 50 MP, இந்தியன் வேரியன்ட் வரும்போது 32 MP கூட இருக்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அடுத்தது பேட்டரி வந்து 7500 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. மேபி இந்தியன் வேரியன்ட் வரும்போது ஒரு 80 வாட்டுக்காக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, சைனாவில் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம வேரியண்ட்டில் வரும்போது வாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. பேட்டரி பேக்கேஜ் வந்து ஒரு 7500 தான் இருக்குது. ஏன்னா போன டைமே 7000 mAh கொடுத்தாங்க. அப்போ இந்த டைம் ஒரு 7500 கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. 8GB வந்தாலுமே 128GB வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட் வந்துச்சுன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 33,000 வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 8+128 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 27,000, 26,000, 27,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லை 8+25 வந்துச்சுன்னா 29,000 பேஸ் வேரியண்ட்டாக வருங்க. ஓகேங்களா? அப்புறம் இதோட ப்ராசஸர் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா இதோட அதிக செக்மெண்ட் போகும்போது இதோட அதிக ப்ராசஸ் இருக்குது. இல்லை எனக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறவங்க நல்ல இந்த ஃபோன் எடுக்கலாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. அடுத்து நம்மளுக்கு Android 6 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. ப்ராசஸர் நல்ல ப்ராசஸ். ஒரு 27,000க்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு கேட்டால் கண்டிப்பாக 27,000 செக்மெண்ட், 30 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் தான் மோஸ்ட்லியாக கொடுப்பாங்க. அதான் இவங்களுக்கு கொடுத்துறாங்க. அதுபோல் பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஏன்னா 7500 mAh பேட்டரிங்கிறது வந்து நம்மளுக்கு 100 வாட்டோட வரும்போது நல்லாவே இருக்குங்க. அடுத்து டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அப்புறம் நம்மளுக்கு கேமரா ஒரு நல்ல கேமரா. ஏன்னா ஒவ்வொன்று எடுக்க முடியாது. சோனி சென்சாருங்காட்டி நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க. கேட்டால் என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. ஒரு 27,000, 26 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 30,000க்கு மேலே வச்சுன்னா இதோட நல்ல ஃபோனும் இருக்குது. இதுவும் நல்ல ஃபோன் தான். என்ன கேட்டால் இது ஒரு 30Kக்குள்ள வச்சுட்டு ஒரு நல்ல ஃபோனுங்க. இல்லை அதோட அதிகமாகுதோ இதோட நல்ல ஃபோனும் இருக்குது. இதுவும் நல்ல ஃபோன் தான். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்தியன் வேரியன்ட் வரும்போது கொஞ்சம் சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க, நம்ம சேனல் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.